லாக்அப் டெத்துக்கு வந்து குரல் கொடுத்த விஜய் அவர்கள் ஏன் ஆணவ படுகொலைக்கு குரல் கொடுக்காம அமைதி காத்து வர்றாரு? ஆணவ படுகொலைக்கு அவர் குரல் கொடுக்கவில்லை என்று உங்களுக்கு சொன்னாரா? இல்ல இப்போ வந்து இப்போ app launch ஆதவ பண்ணீங்க. அர்ஜுனா அவர்கள் யாருங்க? ஓகே. ஆதவ அர்ஜுனா எங்க கட்சியில தானே இருக்கிறாரு. தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. ஆணவ படுகொலை தம்பி கவின் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அடுத்த நாளே அவர் ஒரு பெரிய அறிக்கை ஒன்று வெளியிட்டார். அந்த அறிக்கையில வந்து தனி சட்டம் வேண்டும், சிறப்பு சட்டம் வேண்டும், ஆணவ படுகொலை தடுக்க வேண்டும், உண்மை குற்றவாளிகளை கைது செய்யணும் என்று அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையை வந்து அவரே வெளியிட்டாரா? எங்க தலைவருடைய ஒப்புதல் இல்லாம, எங்க தலைவருடைய அனுமதி இல்லாம ஆதவ அர்ஜுனா அவர்கள் வெளியிட்டாங்களா? கிடையாது. எங்க தலைவர் சொல்லி தான் அவர் அந்த அறிக்கையை வெளியிட்டாங்க. அது மட்டுமல்லாமல் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் தம்பி கவின் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று அந்த பெற்றோர்களை பார்த்து ஆறுதல் படுத்தி இறுதி சடங்கு முடிகின்ற வரை தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் அவர்களுடைய இல்லத்திலே இருந்தாங்க. பல தோழர்கள் அங்க போயிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும்? எங்க தலைவர் சொல்லி தான் நடக்கும்.